நிம்மதி இல்லாத சூழ்நிலை இருந்தது. இது எப்போ இது தீரும்னு தெரியாது. அதனால் அந்த ஆச்சாரியால் என்ன பண்ணான்னு, தன்னோட மடத்தில் இருக்கிற பூஜை பண்ணுற சந்திரமௌலீஸ்வரம் எடுத்துட்டு எங்கேயான அமைதியாக இருக்கிற இடமா பார்த்து போகலான்னு தென் திசையை நோக்கி போனார். அதுக்கு முன்னால் என்ன பண்ணினார், இந்த அந்நியர்கள் கோவிலில் சூறையாடி விக்கிரகங்கள்லாம் பின்னப்படுத்தினதுனால காஞ்சிபுரத்தில் காமாட்சி உற்சவ விக்கிரகம் சொக்க தங்கத்தினால பண்ணின காமாட்சி விக்கிரகம். இது ஏதோ கடையில் பண்ணதில்லை, ஸ்தபதி பண்ணினது இல்லை. அந்த பிலாகாசத்திலேருந்து காஞ்சி காமாட்சி விலாசம் சொல்கிறது. அந்த பிலத்திலேருந்து, அதாவது காமாட்சி கோவிலில் அந்த மூலஸ்தானம் இருக்கிற இடத்துல கர்ப்பகிரகத்துக்கு பக்கத்தில் ஒரு பிலாகாசம்னு ஒன்று இருக்குது, ஒரு பெரிய ஓட்டை. அதுலேருந்து தான் அம்பாள் கைலாசத்துலேருந்து நேர தேவதைகளை பிரார்த்தனைக்காக இந்த பிலம் வழியால் அப்படியே ஆவிர்பவிச்சா காஞ்சிபுரத்தில். அப்படியே அந்த இடத்துல பிரதிஷ்டானா பந்தகாசுரன் அப்படிங்கிற அசுர வதத்துக்காக. அப்படி அம்பாள் பிரதிஷ்டை பண்ணோன்னே இந்த அசுரவதம்லாம் ஆனோடனே தேவர்கள்லாம் அம்பாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணி, பிரம்மா பிரார்த்தனை பண்ணி தான் இங்கேயே உட்காந்து எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணணும்னு காமாட்சியை பிரதிஷ்டை பண்ணி, காமாட்சி கோவிலில் பிரதிஷ்டை பண்ணிட்டா போகிறோமா, உற்சவம் எல்லாம் பண்ணணுங்கிறதுக்காக உற்சவ விக்கிரம் வேணும்னா, பிரம்மா உற்சவ விக்கிரம் வேணும்னா நம்மள மாதிரி என்ன கிடைக்க வருவார். அவர் உடனே தேவலோகத்து சிற்பி மயனை கூப்பிட்டார். அம்பாளுக்கு காமாட்சிக்கு உற்சவ விக்கிரம் வேணும், எங்கே ரெடி பண்ணுன்னு. தேவலோக சிற்பி என்ன பண்ணுவார், மனசில் நினச்சா எய்தாப்பில் வந்துடும். அப்படி நினச்சி வந்தது தான் அந்த ஸ்வர்ண விக்கிரகம். அபரஞ்சி அப்படின்பா, அதாவது 24 கேரட்டுக்கும் மேலே அப்படி ஒரு சொக்க தங்கத்தினால பண்ணின விக்கிரகம். அப்படி தேவலோகத்திலேருந்து வந்த விக்கிரகத்தை இவ ஆதானம் பண்ணிவிட்டா என்ன பண்ணுறது? அதுக்காக அந்த ஆச்சாரியர் என்ன பண்ண, அப்போ கோவிலில் பூஜை பண்ணியிருந்த அந்த பூஜகர்கள்ட்டெல்லாம் சொல்லி, இதை எங்கேயானும் பத்திரமா எடுத்துன்னு போய் ஜாக்கிரதையாக அமைதி திரும்புகிற வரைக்கும் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பூஜகர்கிட்ட சொல்லி அந்த உற்சவ காமாட்சி தங்க விக்கிரகத்தை முன்னால் எடுத்துன்னு போக சொல்ல, தான் தன்னோட மடத்து பூஜை எல்லாத்தையும் எடுத்துன்னு இவர் பின்னால் போகிறார். அப்படி போன அந்த காமாட்சி உற்சவ விக்கிரகம் தான் பல இடங்களுக்கு போய் 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 தங்கி தங்கி கடைசியில் தஞ்சாவூருக்கு போச்சு. தஞ்சாவூரில் போய் அதுக்கப்புறம் ராஜாக்களோட ஆதரவில் அங்கே இருக்க, அப்புறம் இந்த இடத்துல அமைதி திரும்பினோடனே திரும்பி அந்த காமாட்சியை திருப்பி கொடுக்கறதுக்கு ராஜாவுக்கு மனசு வரல. அந்த ஆச்சாரியாளுக்கும் பார்த்தார், ஒரு கிரிட்டிக்கலாக நமக்கு ஒரு போராத காலத்தில் ஒருத்தர் ஒத்தாசை பண்ணுறா அப்படின்னா, நமக்கு நல்ல காலம் வந்தோன்னா அவளை கைட்டியாக விடுறது, அது நன்றி உள்ளவாளுக்கு அழகு கிடையாது. அதனால அந்த ஆச்சாரியால் என்ன பண்ணாங்க, பரவாயில்லப்பா, இத்தனை நாள் நீ அம்பாளை காப்பாற்றின, உன் கூடவே இருந்து அம்பாளை உங்களை காப்பாற்றட்டும் அப்படின்னு அங்கே தஞ்சாவூர்லேயே பிரதிஷ்டை பண்ணார். அப்படி பண்ணினதுனால தான் அந்த தங்கத்தினால இந்த காமாட்சி இருந்ததுன்னா பங்காரு காமாட்சி, பங்காரு காமாட்சின்னு. இங்கேருந்து இந்த பங்காரு காமாட்சி இங்கேருந்து காஞ்சிபுரத்துலேருந்து தஞ்சாவூருக்கு போகிறதை எப்படி போனாங்கிற வரலாறை பார்த்தேன்னா, கல்லும் கரையும். எப்படி தூக்கின்னு போனா அப்படின்னு, தங்க விக்கிரகத்தை ரோட்டில் எடுத்துன்னு போனால் யாரானு விட்டு வைப்பினா, ஓ நான் கோவிலில் போய் கதை உடைக்கிறதுக்கு முன்னால் நீனே எடுத்துன்னு வந்துட்டேன்னு. அதனால இவ என்ன பண்ணா, தங்க விக்கிரகம்னு தெரியப்படாது, எடுத்துன்னு போகணும். அதுக்காக என்ன பண்ணான்னா, பாடை கட்டி அந்த பாடையில் இந்த அம்பாள விக்கிரகத்தை போட்டு மேலே வேப்பிலையெல்லாம் போட்டு மூடி, எல்லாருக்கும் ஒரு பயம். அந்த காலத்தில் என்ன அப்படின்னா, வெள்ளக்காரிலேருந்து இந்த பெரியம்மை அப்படிங்கிறத பார்த்தா பயம். ஏன்னா அது என்ன அநேகமாக ஆல் க்ளோஸு, அது ரொம்ப உடனே தொத்தின்னுடும் வேற. அதனால இது எங்கள் வீட்டு குழந்தை அம்மை போட்டி குளிந்து போயிடுத்து, இதை நாங்கள் சுடுகாட்டுக்கு எடுத்துன்னு போகிறோம் அப்படின்னு சொல்லி அம்பாளை தூக்கி அப்படி வச்சுட்டு ஊராக எடுத்துன்னு போயிருக்கா. அப்படின்னா காமாட்சியோட தலையெழுத்தே எப்படி இருந்ததுன்னு பார்த்துங்கோ. அண்ட சராச்சரத்தையும் படைச்சவளுக்கு எப்படின்னு ரைட் ராயில் அவள் தங்கரகத்தில் உட்காந்து போக முடியல. அப்படி இல்லாமல் நமக்கு காலம் இருந்திருக்கு, போராத காலம் இருந்திருக்கு. இன்றைக்கி என்னமோ எல்லாரும் அரசியல்வாதிகள்லாம் ஆஹா ஓஹோன்னு பேசுகிறா. நமது சனாதன தர்மத்துக்கும் நம்மளோட தேவர்களுக்கும் நமக்கெல்லாம் அந்த சோதனை மாதிரி இனிமேல் உலகத்தில் ஒத்துராலையும் இருக்க முடியாது, வர முடியாது. அது அத்தனையும் தாண்டி நிற்கிறதுன்னா இதுதான் உண்மை, சத்தியம்ங்கிறதுனால நிற்கிறது, தர்மம்ங்கிறதுனால நிற்கிறது.
வேறு இன்னொரு மதத்தில் யாருக்கான இப்படிலாம் வந்துருந்துன்னா ஊரே உலகமே எரிஞ்சிருக்கும். அப்படி காமாட்சி முன்னால் போக, இதுவாக அம்பாளாக இருக்கா, வெறுமனை தூக்கின்னு போக முடியாது, அப்பப்போ வேலைக்கு பூஜை பண்ணணும். அதனால இவன் என்ன பண்ணால் ரோட்டில் போகிறதே இப்படி எடுத்துன்னு போகிறது, எங்கேயான ஒரு வீட்டில் கொண்டு ரகசியமாக வச்சுன்னு பூஜை பண்ணிவிட்டு திருப்பி இப்படி பேக் பண்ணிட்டு இப்படி போய் ஒவ்வொரு ஊராக இருந்து போய் 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 அதில் திருவாரூரில் போய் இருக்கிறதே தான் அந்த பூஜகர் வீட்டில் குழந்தை பிறந்தார். அந்த வம்சத்தில் அவர் தான் சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருத்தரான சியாமா சாஸ்திரிகள். இவாள்லாம் ஆதிசங்கரால் வடதேசத்துலேருந்து நர்மதா நதிக்கரையிலேருந்து அழைச்சின்னு வரப்பட்டவா காமாட்சியில் பூஜை பண்ணணுங்கிறதுக்காக. அப்படி வந்த பரம்பரை தான் சியாமா சாஸ்திரிகள் பரம்பரை. அதுக்கப்புறம் தஞ்சாவூர் போனோன்னே இவர் பெரியவர் ஆகிட்டார். அங்கேயே அம்பாளை பாடிட்டு பூஜை பண்ணிட்டு அங்கேயே இருந்தார். இப்படி அந்த காமாட்சி முன்னால் போக, காமாட்சிக்கு மட்டும் இல்லை, இன்னும் அந்த காலகட்டத்தில் எப்படி இருந்திருக்கு அப்படின்னர். வரதராஜர் தேவாதிராஜன், தேவர்களுக்கெல்லாம் அரசன். ஆனால் அவர் எப்படி இருந்தார், ஓடி போய் ஒளிஞ்சிருந்தார். அந்த வரதராஜர் விக்கிரகமும் அதுவும் கடையில் பண்ணினது இல்லை. பிரம்மா யாகம் பண்ணுறது அந்த யாக குண்டத்திலேருந்து ஆவிர்பவிச்சவர். வரதராஜா உற்சவ விக்கிரகம் பார்த்தீங்கன்னா அப்படியே மூஞ்சி முழுக்கலும் இந்த தீப்பட்ட காயம் மாதிரி கற்பு கற்பு கற்பாக இருக்கும். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா உற்சவ விக்கிரகம் வரதராஜரதை பார்த்தா தெரியும். அவா பயந்துன்னு என்ன பண்ணான்னு, இப்படி தேவலோகத்தில் அக்னி குண்டத்திலேருந்து பிரம்மாக்காக வந்தவரை ஏதானும் பண்ணிட போகிறாளோன்னு அவா ஒழிச்சுண்டு இது மாதிரி எடுத்துன்னு போய் வச்சிருந்தா. யாரெல்லாம் ராஜான்னு பேர் வாங்கிட்டு இன்னைக்கு முழங்கின்னு இருக்காளோ எல்லா சாமியும் ஒரு காலத்தில் இந்த அந்நியர்களுக்கு பயந்துன்னு தலைமறைவாக ஒழிக்க வேண்டியிருந்தது. திருவாரூர் தியாகராஜா, அவரும் விடங்கமூர்த்தி அப்படின்னு இந்திரலோகத்திலேருந்து வந்தவர். இந்த தியாகராஜா பொன்னர் இனிமே ராஜா ராஜான்னு சொல்லக்கூடிய நடராஜர், ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதர் ரங்கராஜா, இப்படி எல்லாம் தியாகராஜா, ரங்கராஜா, நடராஜா, தேவராஜர், இது எல்லாருக்கும் சேர்ந்து ராஜராஜேஸ்வரியாக இருக்கிற காமாட்சி. இத்தனை பேரும் இந்த மிளேச்சர்களுக்கு பயந்துண்டு ஓடு முடியுமா இருந்தது, ஒளியும் முடியுமா இருந்தது ஒரு காலம். 18ஆம் நூற்றாண்டு, 18th century. அப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை. அப்படி போன இடத்துல இதுக்கு வரலாறுக்கு சாட்சியாக உடையார்பாளையம் அப்படின்னு இருக்கு. கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு பக்கத்தில் உடையார்பாளையம் அப்படின்னு அது ஒரு ஜமீன். அந்த உடையார்பாளையம் ஜமீன்தார்கள்லாம் காஞ்சிபுரத்தை சேர்ந்தவா. அங்கே பைரணீஸ்வரர் அப்படின்னு ஒரு சிவன் கோவில், அது சுற்றி வர ஒரே முந்திரிக்காடு, ஒரு சூழ்ந்த இடமா இருக்கும். அதனால் கொஞ்சம் சேஃப், சட்னி யாரும் உள்ளுக்குள்ளே வர்றது சிரமம். அப்படி இருக்கிறதுனால இந்த 62வது ஆட்சியர் காஞ்சிபுரத்திலிருந்து கிளம்பி தென் திசையை நோக்கி வரத்தே இந்த உடையார்பாளையம் ஜமீன்தார்கள் தங்களோட குருநாதரை நம்மளோட ஜமீனில் இருங்கோ, உடையார்பாளையத்தில் இருங்கோ, நாங்கள் பத்திரமா பார்த்துக்கிறோம்னு சொல்ல காமாட்சியோட அங்கே போய் இருந்தார். இப்படி எல்லா தேவர்களும் அங்கே இருந்ததுனால இன்றைக்கி அந்த கோவிலில், சிவன் கோவிலில் பார்த்தீங்கன்னா பிராகாரத்தில் காமாட்சி மண்டபம், ரங்கராஜ மண்டபம், தியாகராஜ மண்டபம், நடராஜ மண்டபம் அப்படின்லாம் இன்னமும் இருக்குது. அதாவது அந்தந்த காலகட்டத்தில் அங்கே வச்சுருந்துட்டு அப்புறம் நார்மல்சி வந்தோடனே திருப்பி அந்தந்த இடத்துக்கு போச்சு. அப்படி ராஜாவாதி ராஜாதிராஜனான பகவானுக்கே சிரமம் அந்த காலத்தில் வச்சுன்னு ஆதரித்த அந்த குடும்பம் இன்றைக்கி எப்படி இருக்குன்னர், கரண்ட்டு பில்லு கட்டுறதுக்கு காசு இல்லாத தவிச்சுன்னு இருக்கா. அப்படின்னா இதுதான் கலியோட கொடுமை போல இருக்கு. இன்றைக்கும் பார்த்தேன்னா அந்த அரண்மனை, என்னமோ அரண்மனை பேர் தான் உடையார்பாளையம் ஜமீன்தார் அரண்மனைன்னு, அது எப்போ தலையில் விழுமோ தெரியாது. அப்படி ஒரு வேபாரசு மண்டபம், அப்படி ஒரு சிரம திசையில் இருந்துருக்கா. அப்படின்னா உலகமாக தான், நன்றி கேட்ட உலகம். அங்கே போய் இருக்க அந்த ஆச்சாரியர்கள் அங்கே இருக்கிறதே பார்த்தர். தஞ்சாவூரில் ஆட்சி பண்ணியிருந்த ராஜா, மகாராஷ்டிர ராஜா பிரதாபசிம்மன் அப்படிங்கிற ராஜா. இந்த பிரதாபசிம்மன் என்ன பண்ணார், பார்த்தர் அவளுக்கும் ஆச்சாரியால் குலகுரு, இந்த காஞ்சி காமகோடி பீடாத விளக்கத்தின் நம்மளோட ஆச்சாரியால் காஞ்சிபுரத்தில் இருக்க முடியாத தென் திசையை நோக்கி வராருன்னா, இவரோட ராஜ்யத்துக்கு உட்பட்ட ஒரு ஜமீன்தாரான உடையார்பாளையத்தில் போய் இருக்கிறத விட நம்ம ராஜதானியான நம்ம தஞ்சாவூருக்கே வந்துட்டால் நம்மளோட ஆதரவில் இருந்தாக்க இன்னும் சேஃபாக இருக்கும் அப்படின்னு ராஜா என்ன பண்ணார், தன்னோட மந்திரி டபீர் பந்துங்கிற மந்திரி,
அவரை இந்த ஆச்சாரியால்கிட்ட அனுப்பிச்சு நீங்கள் உடையார்பாளையத்துலேருந்து தஞ்சாவூருக்கு வரணும் அப்படின்னு அழிச்சுன்னு போக அங்கே வச்சிருந்தார். ஆனால் அந்த ஆச்சாரியாளுக்கு குறையா இருந்தது. காஞ்சிபுரத்தை விட்டு வராப்பில் ஆயிடுத்தேன். மோக்ஷபுரியில் ஒன்றும் 2500 வருஷத்துக்கு முன்னால் ஆதிசங்கரர் ஏன் காஞ்சிபுரத்தில் காமகோடி பீடத்தை ஸ்தாபிதம் பண்ணார் அப்படின்னா, பூநாபிஸ்தானம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதாவது பூமண்டலம் அப்படிங்கிறது ஒரு விராடு புருஷன். அந்த விராடு புருஷனுக்கு நாபிஸ்தானம் எதுன்னு காஞ்சிபுரம். இப்போ நம்ம ஒரு மனுஷன் இருக்கான் அப்படின்னா நமக்கு கண் இருக்குது, கை இருக்குது, கால் இருக்குது, எல்லாம் இருக்குது, 6 அடி ஒசரம் இருக்கும் அப்படின்னா இதில் சென்டர் பாயிண்ட் எது ஒரு மனுஷனுக்கு அப்படின்னர் இந்த நாபின்னு சொல்லக்கூடிய இந்த தொப்புள் தான் சென்டர். அதுக்கு கீழே பாதி உடம்பு, அதுக்கு மேலே பாதி உடம்பு. அப்படி சென்டராக இருக்கிறதுனாலே தான் அதுக்கு தமிழில் பேர் இடைன்னு பேர். இடையினாலே நடுப்புறதானே. அந்த இடுப்பில் தானே ஒட்டியானம் போட்டுப்பா. அதனால தான் அதுக்கு பேர் காஞ்சிபுரம். காஞ்சினாலும் ஒட்டியானம் தான். அந்த பூமண்டலத்துக்கே நாபிஸ்தானமாக இருக்கிறது, மத்தியஸ்தானமாக இருக்கிறது இந்த காஞ்சிபுரம். அந்த இடையினாலும் இதுலேருந்து இது வரைக்கும் இடுப்பு தான். ஆனால் அதுலேயும் சென்டர் பாயிண்ட் எதுன்னு இந்த பள்ளம் இருக்கே, அந்த தொப்புள் இருக்கே, அதுதான் சென்டர் பாயிண்ட். அதை போல் அந்த காஞ்சிபுரமே நாபிஸ்தானம் இடுப்புன்னா கூட அதுலேயும் சென்டர் பாயிண்ட் இந்த தொப்புள் குழி எதுன்னு. இன்னைக்கு காமாட்சி எந்த இடத்துல மூலஸ்தானமாக இருக்காளோ அந்த கர்ப்ப கிரகம்தான் அந்த தொப்புள். எப்பொழுதுமே தொப்புள் கொடின்னா குழந்தைகளுக்கு யாரோட வருவன்னு அம்மாவோட தான். அதனால தான் ஜெகன்மாதாவான அவ இருக்கா. அப்படி மோக்ஷபுரி, அயோத்தியா, மதுரா, மாயா, காஷி, காஞ்சி, அவந்திகாபுரி, துவாரவதி அப்படின்னு சொல்லக்கூடிய 7 மோக்ஷபுரிகளில் ஒன்றான அதில் 6ம் வடதிசையில் இருக்குது. ஒன்று மட்டும் காஞ்சிபுரம் மட்டும் தெற்க இருக்குது. அப்படி இருக்கிற மோக்ஷபுரியான உயர்ந்த இந்த காஞ்சிபுரத்தில் பூ மத்தியமாக ஸ்தானமாக இருக்கிற அதில் இருந்தோம் ஆச்சாரியர் ஸ்தாபிதம் பண்ணி கால கோளாறுனால நம்மளால் அங்கே இருக்க முடியாத போயிடுத்து, காஞ்சிபுரத்தை விட முடியுமா ஆயிடுத்தேன்னு அந்த ஆச்சாரியர்கள் குறப்பட்டுண்டர். ஆனால் என்ன பண்ணார், சரி மோட்சபுரியான காஞ்சியில் தான் இருக்க முடியல, அட்லீஸ்ட் மோட்ச நதிக்கரையிலான காவேரி கரையில் இருக்கலாம்னு ஆசைப்பட்டார். அதே மாதிரி 7 நதிகள் மோட்ச நதி. அதாவது எத்தனை ஊர் இருந்தாலும் எவ்வளவு க்ஷேத்திரங்கள் இருந்தாலும் இந்த மோக்ஷபுரின்னு 7, முன்னால் சொன்ன அயோத்தியிலேருந்து காஞ்சி வரைக்கும் 7. அதே மாதிரி எத்தனை தீர்த்தம் இருந்தாலும் எத்தனை நதிகள் இருந்தாலும் 7 மோக்ஷ நதி, கங்கை, யமுனை, கோதாவரி, சரஸ்வதி, நர்மத, சிந்து, காவேரி அப்படிங்கிற 7 மோட்ச நதி. அந்த 7 மோட்ச நதியில் 6ம் வடக்க இருக்குது, ஒன்று காவேரி மட்டும் தெற்க இருக்குது. சாம்பிளுக்கு காஞ்சியும் காவேரியும் மட்டும் ஒரு மோட்சபுரி, ஒரு மோட்ச நதி தெற்க இருக்குது. அது 2ம் தமிழ்நாட்டிலேயே இருக்கிறது தான் இதோட பெருமை. அதனால் அந்த ஆச்சாரியர்கள் என்ன பண்ணால், மோட்சபுரியான காஞ்சிபுரத்தை விட்டு வந்த நாம மோட்ச நதிக்கரையான காவேரி கரையில் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா. இதை ராஜா தெரிஞ்சின்றார், குருநாதரோட ஆசையை. அதனால் ராஜா என்ன பண்ணார், நீங்கள் இந்த காவேரி பாயிற சோழ தேசத்தில் எவ்வளோ க்ஷேத்திரங்கள் இருக்குது, எந்த இடம் உங்களுக்கு வேணும்னு சொல்லுங்க, பிடிச்சிருக்குன்னு, அந்த இடத்துல நான் எல்லாம் சௌரியம் பண்ணித்தரேன், நீங்கள் அங்கே சௌக்கியமாக இருக்கலாம், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ராஜா சொல்ல, அப்போ ஆச்சாரியால் அந்த 62வது பிரிவாக செலக்ட் பண்ணின ஊர் கும்பகோணம் அப்படிங்கிற ஊர். அதுக்கு பெரியவாசரா ஏன் கும்பகோணத்தை செலக்ட் பண்ணார் ஆச்சாரியால்? ஏன்னர், தஞ்சாவூருக்கு பக்கத்திலேயே பெரிய க்ஷேத்திரம் திருவையாறு இருக்குது காவேரி கரையில். பூ கைலாசம் அப்படின்னு அப்பர் சுவாமிகளுக்கு கைலாச காட்சி கொடுத்த இடம். அப்படி பூ கைலாசமான திருவையாரையும் விட்டுட்டு ஏன் இவர் கும்பகோணத்தை அதையும் தாண்டின்னு கும்பகோணத்தை விட்டார்? இல்லை, மாயவரம் இருக்குது, எத்தனையோ க்ஷேத்திரம் இருக்குது, வச்சுக்கலாமே. ஏன் கும்பகோணத்தை செலக்ட் பண்ணாருன்னு, அந்த கும்பகோணத்துக்கும் ஆச்சாரியாளுக்கும் சம்பந்தம் இருக்கிறதுனால. எல்லாருக்கும் தெரியும் ஆதிசங்கரர் கேரள தேசத்தில் காலடியில் பிறந்தார் அப்படின்னு. ஆனால் இந்த காலடியில் இந்த கேரள தேசத்தில் இருக்கிற நம்பூதிரிகள் அத்தனை பேருமே தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகாலேருந்து மைக்ரேட் ஆகி போன அந்தணர்கள் தான். பரசுராமர் என்ன பண்ணார், பரசுராம க்ஷேத்திரம்னு கேரளாவை உற்பத்தி பண்ணோன்னு இங்கே இருக்கிற வித்வான்களெல்லாம் அங்கே அழிச்சுன்னு போய் வச்சு அவளை கன்வெர்ட் பண்ணின நம்பூதிரிகளா. அப்படி தமிழ்நாட்டிலேருந்து இங்கேருந்து போன ஒரு குடும்பம் தான் பகவத் பாதாளோட மூதாதையர் குடும்பம். அவள் இருந்த ஊர் எது அப்படின்னர், கும்பகோணத்துக்கு பக்கத்தில் சிவபுரம் அப்படின்னு இருக்கு.
மருதாநல்லூருக்கு பக்கத்தில் இருக்குது சிவபுரம் அப்படின்னு. அந்த சிவபுரத்துலேருந்து போனவா தான் மூதாதையர்கள்லாம் சங்கரரோட ஃபோர்ஃபாதர்ஸ். அதுக்கு சாட்சியாக அந்த ஊர் சுவாமி பேர் சிவகுருநாத சுவாமின்னு பேர். இன்றைக்கும் போனேன்னா அந்த சிவபுரத்தில் சுவாமிக்கு பேர் சிவகுருநாதர் அப்படின்னு பேர். ஆச்சாரியோட அப்பாவுக்கும் அதே பேர் தான். நம்ம எந்த ஊருக்கு போய் அமெரிக்காவில் இருந்தால் கூட நம்ம ஊர் சுவாமி பேர் தான் நம்ம பார்த்து குழந்தைக்கு வைப்போம். அப்படி போனவா. அதனால அந்த ஆச்சாரியர்கள் பார்த்தாலும் நம்ம சங்கரர் சித்திஸ்தலமான காஞ்சிபுரத்தில் இருந்தோம். அப்படி இல்லைன்னா சங்கரர் அவதாரத்துக்கு காரணமாக இருந்த அவரோட சம்பந்தப்பட்ட இந்த கும்பகோணம் எல்லைக்குள்ளே இருக்கிற சிவபுரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற பெரிய காவேரி கரை க்ஷேத்திரம் கும்பகோணம். அதனால் கும்பகோணத்தை செலக்ட் பண்ணது. அதுக்கு மேலே கும்பகோணத்துக்கு என்ன பெருமை அப்படின்னு, காசிக்கு வீசம் அதிகம் அப்படின்னு புராணம் சொல்லுது. உடனே நமக்கு இதெல்லாம் கதை விட்டதுன்னு தெரியும். அது என்ன வீசம் அதிகம்? யாரானு அளந்து பார்த்தாளா என்ன? காசியை ஒரு தட்டில் கும்பகோணத்தை ஒரு தட்டில் வச்சு யாரானு அளந்தாளா அப்படின்னு பெரியவா சொல்கிறா. காசிக்கு வீசம் அதிகம்னு சொன்னதுலேருந்தே இது உண்மைன்னு தெரியுறது. ஏன்னர் பொய் சொல்கிறவனாக இருந்தால் வாயில் வந்து நம்பரை சொல்லியிருப்பான். 1 கிலோ அதிகம் 3 கிலோ அதிகம்னு சொல்லியிருக்கலாமே. என்னமோ அவ்வளவு துல்லியமாக வீசம் அதிகம்னு சொல்கிறதையே நீ அளக்கிறாப்புல திராசில் வச்சு தான் அளக்கணுங்கிறதுல ரிஷிகளுக்கு எப்படியோ தெரிஞ்சிருக்கு, அளந்திருக்கா, அவ்வளவுதான். உனக்கு அவள் எப்படி மெஷர் பண்ணினான்னு வேணால் தெரியாத இருக்கலாமே வழி. அதனால் அவள் சொன்னது பொய்யா இருக்காது. அப்படி பொய் சொல்கிறவாளாக இருந்தால் இவ்வளவு துல்லியமாக ஒரு நம்பரை சொல்ல மாட்டாள். ஏதோ வாயில் வந்து உடறி இருப்பாள். ஒரு ரிஷி 1 கிலோ அதிகம்னு இருப்பார், இன்னொருத்தர் 3 கிலோன்னு இருப்பார். காசிக்கு வீசம் அதிகம் அப்படின்னு. அதோடு இல்லை, அதோட பெருமை, அந்த கும்பகோணத்தோட பெருமையை சொல்கிற ஒரு ஸ்லோகம். அந்நக்ஷேத்ரே கிருதம் பாபம் புண்ணியக்ஷேத்ரே வினஷ்யதி, புண்ணியக்ஷேத்ரே கிருதம் பாபம் வாரணாஸ்யாம் வினஷ்யதி, வாரணாஸ்யாம் கிருதம் பாபம் கும்பகோணே வினஷ்யதி. ஏதோ எங்கேயோ ஊரில் தப்பு பண்ணிட்டோம், பாபம் பண்ணிட்டோம்னா எப்படி போக்கிக்கிறதுன்னு பக்கத்தில் என்ன புண்ணியக்ஷேத்திரம் இருக்குதுன்னு பாரு. நிச்சயம் ஒரு க்ஷேத்திரம் இருந்துன்னா அங்கே சுவாமி இருப்பார், ஒரு தீர்த்தம் இருக்கும். அந்த தீர்த்தத்தில் போய் ஸ்நானம் பண்ணு, அந்த சுவாமியை தரிசனம் பண்ணு, நீ பண்ணின பாபம் போயிடும். சரி, எங்கள் வீட்டில் பண்ண பாவத்தை ஏதோ மயிலாப்பூரில் வந்து ஸ்நானம் பண்ணலான்னா டேங்கில் தண்ணியும் இல்லை, சரி புரோட்சணமானும் பண்ணிப்போம் அப்படின்னா அதுக்கும் கேட்ட போட்டு மூடிட்டா ஒருத்தர் பாபமும் பேடப்படாது. பாபிகள்லாம் பாபிகளாகவே இருக்கணும். எவனானு குளத்துல இறங்கி காலகாலம் அருமின்னு புரோட்சணம் பண்ணினுட்டா என்ன பண்ணுறது? புண்ணியக்ஷேத்திரத்துக்கு வரும். இந்த புண்ணியக்ஷேத்திரத்துலேயும் வந்து ஏதோ பாவத்தை போக்க வந்தான்னா கபாலி குளத்தில் ஸ்நானம் பண்ணி கற்பாம்பா கபாலியை தரிசனம் பண்ணி பாவத்தை போக்கிப்போம் அப்படின்னா அது பண்ணுறதுக்கு முன்னால் சரவண பவன்களில் படுறது. அப்போ ஒரு மசாலா தோசையை சாப்பிட்டுட்டே போகலாமே அப்படின்னா என்ன ஆயிடுதுன்னு, இங்கே பாவத்தை தொலைக்க வந்தவன் இன்னொரு மூட்டையை கட்டுறான். அதனால் புண்ணியக்ஷேத்திரத்தில் போய் பாவம் கட்டினான்னா அதை எங்கே போய் தொலைக்கிறது அப்படின்னு உடனே பார்த்தார். நேர டிக்கெட்டை வாங்கு, கங்கா காவேரியில் நேராக வாரணாசி போ, காசிக்கு போ, கங்கையில் ஸ்நானம் பண்ணு, விஸ்வேஸ்வர விசாலாட்சி அன்னபூர்ணிலாம் தரிசனம் பண்ணு, தொலைச்சுட்ட பாவத்தை. புண்ணியக்ஷேத்திரத்தில் பண்ண பாவமும் போச்சு, இப்போ உன் சொந்த ஊரில் பண்ண பாவமும் போச்சு, புண்ணியக்ஷேத்திரத்தில் பண்ண பாவமும் போச்சு. சரி, இப்போ காசியில் போனால் மட்டும் சும்மா இருப்போமா? அங்கே போனால் பாவமே பண்ணாதையா இருப்போம்? அங்கே போனாலும் விஸ்வேஸ்வர விசாலாட்சி அன்னபூர்ணியை பார்க்குறோமோ இல்லையோ, முதல்ல பனாரஸ் பட்டை தான் பார்க்குறோம். அங்கே போனாலும் பாசிமணி ஊசின்னு ஏதோ கடையில் போய் துத்திரமே வழியே ஒரு அர்த்தஜாமத்தை பார்த்தோம், சப்தரிஷி பூஜையை பார்த்தோம். எதுக்காக நமக்கு டைம் இருக்கோ? இந்த கடையெல்லாம் அலைஞ்சுட்டு டயர்ட் ஆகிடுது, படுத்துன்னு தூங்கிட்டு வந்துடுறா. ஸோ அங்கே போய் பாவம் பண்ணால் என்ன பண்ணுறது? காசியில் போய் பாவம் பண்ணான்னு பார்த்த நேர டிக்கெட்டை வாங்கு, கும்பகோணம் போ. கும்பகோணத்தில் போய் மகாமக தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணு, காவேரியில் ஸ்நானம் பண்ணு, கும்பேஸ்வரர் மங்களாம்பா சாரங்கபாணி ஆறாமுதன் தரிசனம் பண்ணு, பாபம் போயிடும் அப்படின்னு. காசியில் பண்ண பாவமும் போயிடும். ஏன்னா அது வீசம் அதிகம் அதுக்கும். உடனே இவர் கேட்டார், சரி சார் வாஸ்தவம் தான், இப்போ கும்பகோணம் போனால் மட்டும் பாவம் பண்ணாத இருப்போமா? ஏன்னா இவன் பாவம் பண்ணுறதுன்னு இருக்கிறவன் எங்கே போனாலும் பண்ண தான் போகிறான். இந்த லோகம் போனாலும் அங்கேயும் ஏதானு ஒரு தப்பு பண்ணுவன்.
அப்போ என்ன பண்ணுறதுன்னு பார்த்த இவர், இதுக்கு மேலே உனக்கு இடம் சொல்ல முடியாது, என்ன பண்ணேன்னு கும்பகோணத்திலே பார்ப்போம்னா கும்பகோணை கிருதம் பார்ப்போம் கும்பகோணை நிச்சதி போயா, இதுக்கு மேலே தொலைக்கிறதுக்கு இடம் கிடையாது, அதனால கும்பகோணத்தில் பண்ணியே கும்பகோணத்திலே தொலை என்ன. ஏன்னு இதுக்கு சமமாக இன்னொரு ஊர் இல்லைப்பா, இங்கே பண்ணின பாவத்தை கொண்டு தொலைக்கிறதுக்கு இதை விட பெருசாக ஒரு இடம் இருந்தான்னா கொண்டு தொலைக்க முடியும். அதனால் கும்பகோணத்துக்கு சுமானம் கும்பகோணமே தான். அதனால் நீ என்ன பண்ண, கும்பகோணத்தில் பண்ணத்தை கும்பகோணத்திலேயே தொலைன்னு. அப்படி காசியை விட உயர்வாக இருக்கிற அந்த கும்பகோணம், அந்த கும்பகோணத்து எல்லையில் எது எங்கே இருக்குன்னு சிவபுரத்தோட எல்லையில் இருக்குது. புண்ணிய நதியான காவேரி பாயறது. இப்படி ஒரு பெருமை இருக்கிறதுனால அந்த ஆச்சாரியர்கள் கும்பகோணத்தை செலக்ட் பண்ண உடனே ராஜா என்ன பண்ணினர், தன்னோட மந்திரியான டபீர் பந்தை விட்டு பிராச்சீனமாக கும்பகோணத்தில் இருந்த மடத்தை விஸ்தாரமாக கட்டித்தர சொல்லி சுற்றி வர சாலைகள்லாம் அமைச்சு அந்த ஆச்சாரியர்கள் காவேரி ஸ்நானம் தனம் பண்ணுறதுக்கு படுத்துறை எல்லாம் கட்டி எல்லாம் சௌரியம் பண்ணி கொடுத்தார். அப்படி பண்ணி கொடுத்தவர் அந்த மந்திரி பேர் டபீர் பந்தா இருந்ததுனால அது எல்லாம் டபீர்னு ஆயிடுத்து. இன்றைக்கும் என்ன ஆகிருக்குன்னா கும்பகோணம் மடத்தை சுற்றி அந்த படுத்துறைக்கு பேர் டபீர் படுத்துறை, மேலே டபீர் தெரு, கீழே டபீர் தெரு, என்ன டபீர் குபீர்னர். அதை பண்ணினவர் ராஜா ஆக்கியபடி பண்ண மந்திரி டபீர் பந்த்ங்கிற மராட்டிக்காரர். அப்படி இருந்ததுனால இப்போ ராஜாவும் ஆதரவு இருக்குது, இத்தனை சௌரியம் இருக்குது அப்படின்னா யாருக்கு தான் இந்த ஊரை விட்டு போகிறதுக்கு மனசு வரும். அதனால் அந்த ஆச்சாரியர்கள் சௌக்கியமாக அங்கே இருந்தால், அதுக்கப்புறம் இந்த சிச்சுவேஷன்லாம் மாறி கீறி அமைதி வந்ததுக்கு அப்புறமும் இந்த இடத்த விட்டு வரத்துக்கு மனசு வரல. அப்பப்போ காஞ்சிபுரம் வந்தாரை வழியை இவர் ஷிஃப்ட் பண்ணிட்டு போனபடியே இருந்துடுத்து. அதனாலேயே பார்த்தேன்னா காஞ்சி மடத்தில் பெரியவாளுக்கெல்லாம் ஒரு பேர் உண்டு, கும்பகோணம் சுவாமிகள், கும்பகோண மடம், கும்பகோணம் சுவாமிகள் அப்படின்னே ஒரு கும்பகோணத்தோட இந்த காஞ்சி மடத்துக்கு அப்படி ஒரு அந்யோன்யம் ஒட்டுதல். இப்படி காஞ்சிபுரத்துலேருந்து கும்பகோணம் போனது. அப்படி போனி அங்கே இருந்ததுனால அதுக்கப்புறம் மகாபெரிவா நாளில் தான் திருப்பி தலைமையகமாக காஞ்சிபுரத்துக்கு வந்தது. அது வரைக்கும் 62, 63, 64, 65, 66, 67, 68ன்னு 7 ஆச்சாரியர்கள் காலத்தில் காஞ்சி காமகோடிபீடம் கும்பகோணத்தையே தலைமையகமாக கொண்டு இயங்கியிருந்தது. அந்த சம்பிரதாயப்படி இங்கே கலவையில் சந்நியாசமாக இந்த பெரியவா கும்பகோணத்தில் போய் அவளுக்கு பட்டாபிஷேகம் நடந்தது. கோலாகலமாக நடந்தது. பெரியவா ஒரு நாளைக்கு ராத்திரி சொல்கிறா, தனக்கு பட்டாபிஷேகம் நடந்த கதையை எப்போ 90 வயசுக்கு, தனக்கு 13 வயசில் எப்படி நடந்ததுன்னு. அந்த ஊரில் ஒரு வித்வான் இருந்தார், பெரிய வித்வான்கள் நிரம்பின இடம். பெரியவா 13 வயசு குழந்தை பீடத்துக்கு வந்திருக்கார். வந்தால் பட்டாபிஷேகம், இவாளை சிம்மாசனத்தில் உட்காத்தி வச்சு. இப்போ தஞ்சாவூர் ராஜா இருந்தார் சிவாஜின்னு, மகாராஷ்டிர ராஜா, கடைசி ராஜா மகாராஷ்டிர வம்சத்தில். ஏன்னா சுதந்திரத்துக்கு முன்னால் என்ன பெரியவா 1907 அந்த தஞ்சாவூர் ராஜா, புதுக்கோட்டை ராஜா முதலான ராஜாக்கள்லாம் வர பெரியவாளை சிம்மாசனத்தில் உட்காத்தி வச்சு எல்லாரும் கூடையாக மல்லி எறும்புனால பெரியவாளுக்கு அபிஷேகம் பண்ணி ஊரில் இருந்த வேத வித்துக்கள்லாம் முதல்ல பண்ண, அப்புறம் ராஜாக்கள் பண்ண, வந்த ஜனங்கள் அத்தனை பேரும் பண்ண, அப்புறம் தஞ்சாவூர்லேருந்து ராஜா அந்த ராணி என்ன பண்ணால் பட்டத்து யானையை அனுப்ப, அது மேலே அம்பாரியில் உட்காந்துன்னு பெரியவா பட்ன பிரவேசம் கும்பகோணத்தில். அது எப்படி நடந்தது அப்படின்னு, சாயந்தரம் 6 மணிக்கு யானை மேலே ஏறி உட்காந்து பெரியவா கும்பகோணத்தில் வீதி வலம் வர ஆரம்பிச்சுவா. திரும்பி மடத்துக்கு வரதே மறுநாளைக்கு கார்த்தால. அப்படின்னா விடிய விடிய கும்பகோணம் முழுக்கலும் பட்ன பிரவேசம். அப்படி ஒரு எப்படி இருந்திருக்கும் பார்த்துங்கோ. அப்படியே பால் வெடிகிற முகம். இவர் 100 வயசுக்கே இப்படி இருந்தாரே அப்படின்னா 13 வயசுல எப்படி இருந்திருப்பார். அதுவும் கன்னட குழந்தைகள் கேட்கவே வேண்டாம், விளையேன்னு அந்த காஷாயத்தையும் வெட்டிண்டு அப்படி ஜம்முன்னு அந்த மகரகண்டி ருத்ராட்சத்தையும் போட்டுன்னு யானை மேலே உட்காந்து சக்கரவர்த்தி மாதிரி போனால் யாருக்கு தான் ஆசை இருக்காது பார்த்துட்டே இருக்கணும்னு. அப்படி வந்தா, அப்படி ஊர்வலம் வந்த பெரியவா வந்தோடனே ஏதானும் ஒரு 4 வார்த்தை பேசணும் இல்லையா. வந்த ஜனங்கள் எத்தனை பேருக்கும் ஒரு பிரவச்சனம், அனுகிரக பாஷணம்னா இவர் உட்கார்ந்துட்டா ஊர் முழுக்கலும் கூட்டமாக இருக்குது.
மடம் முழுக்கலும் ரொம்ப வெளியிறது. எல்லாருக்கும் ஒரு ஆர்வம், இப்படி புதுசாக ஒரு சுவாமிகள் வந்திருக்கார், இவர் பேச போகிறாருன்னா எப்படி இருக்கும், இவரோட குரல் என்ன பேசுவார்னு ஒரு ஆர்வம் இருக்கும் இல்லையா, எல்லாரும் கூடியிருக்கு. அதில் ஒரு பெரிய வித்வான், அவர் பசங்கள்லாம் எல்லாரும் வந்தால் இவர் வரமாட்டேன்னு விட்டார். நான் வரல, நீங்களாம் போயிட்டு வாங்கன்னு. அவள் குழந்தைகள்லாம் ரொம்ப சொன்னாலாம், இல்லைப்பா புதுசாக சுவாமிகள் வந்திருக்க, நீங்கள் மடத்தோடு அவ்வளவு ஈடுபாடு உள்ளவர், முன்னால் இருந்த ஆச்சாரியர்கள்லாம் அவ்வளோ பிரியமாக இருந்திருக்கீள், அதனால் நீங்கள் வரணும் கேட்கணும் அப்படின்னா அவர் சொன்னாராம், அந்த 66வது பிரிவா ரொம்ப பெரிய மகானாக இருந்திருக்கு, அப்படி ஒரு பெரிய வித்வான். அவர் எப்பேற்பட்ட மகான்கிறதுக்கு வேற என்ன சாட்சி வேணும், இப்படி ஒரு பெரியவாளை செலக்ட் பண்ணி கொடுத்தாரே கண்டுபிடிச்சு, இதை விடவா அவர் எப்பேற்பட்ட ஞானிக்குன்னு தெரியணும். அவரோட சமாதி தானே கலவையில் இருக்குது. அவர் அப்படி ஒரு பெரிய மகான், அவர்கிட்ட ரொம்ப ஈடுபாடு. அவர் சொன்னாராம், எப்பேற்பட்ட பெரியவா இருந்தால் அவள் வாயை திறந்து பேசினா எப்படி இருக்கும், அப்பேற்பட்ட இடத்துல இப்படி ஒரு குழந்தை வந்து உட்காந்துட்டு இருக்கு, இன்னமே இந்த மடம் என்ன ஆக போகிறதோ எனக்கு தெரியலன்னு அவருக்கு கவலை. அதனால் வரத்துக்கு யோஜனை,